ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நர்ஸ் டியூபர். இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட வேகன்சியை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRBலேருந்து இது ஆக்சுவலாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். இது ஆன்லைனில் லாஸ்ட் போர்ட்டல் என்னைக்கு வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர், இந்த மந்த் 28 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அண்ட் டெம்பரரி பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனை வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 119 வேகன்சிஸ், அதாவது 119. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 37 வேகன்சிஸ் வச்சுருக்காங்க. பிசிக்கு 31, பிசிஎம்க்கு 4, எம்பிசிக்கு 12, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 9, எம்பிசி 3, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு அதாவது அருந்ததியன்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு 4, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 119 கேட்டகரிஸ் இருக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதோட அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் 13/10 இந்த ஆன்லைன் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். 13th அக்டோபர்லேருந்து என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28th அக்டோபரோட க்ளோஸ் ஆகுது. டேட் ஆஃப் எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் நவம்பரில் டென்டேட்டிவாக அவங்க டேட் உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் தான் இது. 200 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஸ்கேல் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 13 35,900 to 1,13,500. அது அனெக்ஷரில் இருக்குது. அதை பற்றி டியூஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி அவங்களுக்குலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது, இல்லை மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, அதை பற்றிலாம் இதில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் டீட்டெயிலில் அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இது பெரிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு அப்படி காட்டிட்டு போகிறேன். சரிங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கோடு, லோ விஷன்னா எல்வி, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்னா ஹெச்ஹெச், எல்டினா லோகோமோட்டார் டிசபிலிட்டி, எல்சினா லெப்ரசிக்யூட், டிஎஃப்னா டுவாஃபிசம், ஏசினா ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் அப்ரிவேஷன்ஸ். ஓஎல்லாம் இருக்குது, பிஎல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி அதுலேயும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்காங்க. எம்பிசிஎன், டிஎன்சி, எம்பிசிஸ், பிசிஸ், பிசிஎம்ஸ் இவங்களுக்குலாம் இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேங்களா? இவங்களுக்குலாம் 59 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் 59 வரைக்கும் இருக்கவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு அவங்களாம் ஃபிசிக்கலி டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டாக இருந்தால் 42 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதர்ஸில் அதாவது மற்ற கேட்டகரியில் மேலே குறிப்பிட்டிருக்க அந்த கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரி இருந்தால் அவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்ஸ் டு அதர்ஸ்னால் 48 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அதாவது இந்த டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த கேட்டகரியில் இருந்தாலுமே அவங்களுக்கு 59 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் மற்ற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு செப்பரேட்டாக ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி இவங்களுக்குலாம் 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் இது ரூல்ஸ். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக படிக்க ரொம்ப நேரம் ஆகும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா முன்னாடி, அவங்க அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. இதுவுமே அதுதான். ஆர்மி போஸ்டல் சர்வீஸில் இருந்தவங்களுக்குலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனோட அவங்க என்ன ரேங்க்கில் இருந்தாங்க, அவங்கள எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ அங்கேருந்து ரிலீவ் ஆனாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ஸ் இன் யூனியன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபுட் டெக்னாலஜி ஆன் டைரி டெக்னாலஜி. ஓகேங்களா? ஃபுட் டெக்னாலஜிலையோ இல்லை டைரி டெக்னாலஜிலையோ படித்தவங்க, இல்லைனா பயோடெக்னாலஜியில் படித்தவங்க, இல்லைனா ஆயில் டெக்னாலஜியில் படித்தவங்க, அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் படித்தவங்க, இல்லைனா வெட்டினரி சயின்ஸ், இல்லைனா பயோகெமிஸ்ட்ரி, இல்லைனா மைக்ரோபயாலஜி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெடிசன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் எனி அந்த ஈக்விவேலண்ட் ஆர் ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதிலே வந்து நமக்கு நர்சிங்கும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஹையர் செகண்டரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஹையர் செகண்டரியில் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் படிக்காமல் ஃப்ரெஞ்சோ இல்லைனா வந்து ஹிந்தியோ எடுத்து படிச்சிருப்பாங்க, சான்ஸ்கிரிட்லாம். அவங்களாம் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. தமிழில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சிட்டிசன்ஸ் வந்து இந்தியா, நேபாள், பூட்டான் அந்த மாதிரி ஆரிஜின்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், கம்யூனிட்டியும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு நம்ம மேலே கேஸும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நிறையா, அதாவது ஒரு சிலருக்கு வந்து 2 கல்யாணம் ஆகிருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸ்னால் அவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்களே, அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 2 hours நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். எஸ்சி எஸ்டிக்கெலாம் 30 மார்க்ஸ் எடுத்தால் போதும், மற்றவங்கலாம் 35 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சென்டர் கோடு பார்த்தீங்கன்னா வந்து சென்னைக்கு 1, திருச்சிக்கு வந்து 2, மதுரைக்கு 3, திருநெல்வேலிக்கு 4, கோயம்புத்தூருக்கு வந்து 5. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கோடு. ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் நம்ம எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இதுக்கு செலக்ட் ஆக முடியும். ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டிஏபி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அவங்களுக்குலாம் வந்து 350 rupees, மற்றவங்களுக்குலாம் 700 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம பே பண்ணணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது. வந்து www.mrb.tn.gov.in அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுட் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு போட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு மேண்டேட்ரியாக ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்க வந்து மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. சரிங்களா. போஸ்டலெல்லாம் எந்த ஒரு நமக்கு காண்டாக்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது மாதிரி வந்து ஒரு ஸ்கேன் பண்ண உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்கள் சைனும் வந்து ஸ்கைன் பண்ணி கீழே வந்து உங்கள் நேம் இந்த மாதிரி வச்சு ஒரு சைனையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். எதுவுமே வந்து எம்ஆர்பிக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, அதாவது போஸ்டரில் எந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து எதுவுமே சப்மிட் பண்ணக்கூடாது. எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஹவு டு அப்ளை ஆன்லைன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக படிச்சுக்க சொல்கிறாங்க. ஹால் டிக்கெட் வந்து நமக்கு போஸ்டரில் எதுவுமே வராது. ஓகேங்களா. நம்ம அந்த வெப்சைட்டில் போய் தான் செக் பண்ணிக்கணும் எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு. நமக்கு டேட் தெரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அந்த எம்ஆர்பியோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வேறு எதுவும் கொடுக்கல. அவங்க ஏதாவது டவுட்னா அங்கே கேட்டுக்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து சர்டிஃபிகேட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் பின்னாடி இருக்கும். அந்த ஃபார்மை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து டாக்டர்ஸ் கிட்ட போய் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட் நம்ம வந்து படிச்சுக்கணும் இது என்னன்னு சொல்லிட்டு. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் ஷல் ஜாயின் டியூட்டி வித்தின், அதாவது 30 daysக்குள்ளே நம்ம பாஸ் ஆகிட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நம்ம 30 daysக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை நம்மளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 years வரைக்கும் வந்து நம்ம வந்து எந்த ஒரு கோர்ஸும் படிக்கக்கூடாது, மேலே வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்டில் இஃப் த கேண்டிடேட் இஸ் அண்டர் எனி கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன் டு சர்வ் அண்டர் எனி ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஆப்ளிகேஷன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் அனெக்ஷர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹவு டு அப்ளை ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், அதாவது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் ஒரு விமனுக்கும் என்னென்ன ரிசர்வேஷன் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பே அலவன்சஸ், ஜாயினிங் டைம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்லையா, டிசேபிள் பர்சனுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து ஹவு டு அப்ளை பற்றி ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி பே பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான்.
ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் வந்து யாரெல்லாம் எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. உமனுக்கு 30% ரிசர்வேஷன் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்டுனா அவங்க எந்த கேஸ்ட்டு எந்த கம்யூனிட்டி அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், எஸ்சினா தாசில்தார்கிட்ட வாங்கணும், அது மாதிரி எம்பிசினா ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிபார்மெண்ட்னா யாருக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன், யாரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதில் வந்து பார்த்துருக்காங்க. என்ஓசி வாங்கினோம் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து என்ஓசி வாங்கி இதை கொடுக்கணும். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பே அலவன்சஸ், ஜாயின் டைம் டீட்டெயில்ஸ் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலி டிசேபிள்டு பர்சனுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணால் வரும். அந்த இதை அதில் போய்ட்டு நம்ம பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. சிலபஸும் வந்து இந்த வெப்சைட்டில் MRB www.mrb.tn.gov.in.pdf.syllabus.pdf இந்த ஒரு வெப்சைட்குள்ளே போய் நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு சிலபஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்க்ளைமர், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.